Dear friends, welcome to Flavors with Reza. இந்த சிக்கன் ரெசிபி நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஹாஃப் லெமனோட ஜூஸு, ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1/2 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது ஒரு 100 கிராம் இருக்கும், அதை கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் பிங்க் கலர் ஆகிற வர நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சம் குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வர நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் இன்றைக்கி தக்காளிக்கு பதிலாக கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதை மேலே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி சிக்கன் வேகிற வர நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது கொஞ்சம் மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நான் ரொம்ப குழம்பிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் கோல்டன் சிக்கனுன்னு பேர் வைக்க சொன்னாங்க. ஸோ இதுக்கு கோல்டன் சிக்கனுன்னு பேர் வச்சது கரெக்டு தானான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்க